Hi students. So இன்னைக்கு நம்ம வந்து 12ஆம் வகுப்புல வந்து முதல் பாடத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन பார்க்க போறோம். காஸ் விதியினுடைய இரண்டாவது பயன்பாடு. முதல் பயன்பாடு ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? சரி, என்ன கேட்டிருக்கோம் பாருங்க. மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தகடு. சோ ஒரு சமதள தகடு எடுத்துப்போம். சோ தகடுனால இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அத வந்து லைட்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஃபிளிப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சோ இது ஒரு மின்னூட்டம் பெற்ற சமதள தகடு. அதுவும் சீரான மின்னூட்டம். அப்ப சீரான மின்னூட்டம் அப்படின்னா மின்னூட்டங்களுக்கு இடையான இடைவெளி எப்படி இருக்கணும் அப்படின்னா சமமா இருக்கணும். ஓகே, சோ இந்த மின்னூட்டம் பெற்ற தகடினுடைய பரப்பை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். முடிவிலா சமதள தகடு இல்லையா? தகடாவே இருக்கணும்னா கண்டிப்பா எப்படி இருக்கணும்? ஏதாவது ஒரு பகுதி மட்டும் அதிகரிச்சுன்னா தகடா இருக்காது இல்லையா? இப்படி இருக்குன்னா நீளம் மட்டும் அதிகரிச்சுன்னா இது கடைசி வரைக்கும் இது ஒயர் மாதிரியே இருக்கும், கம்பி மாதிரியே இருக்கும் இல்லையா? அப்ப இங்க நீளமும் அதிகரிக்கணும், உயரமும் அதிகரிக்கணும். மொத்தத்துல பரப்பு, நீளம் பெருக்கல் உயரம், பரப்பு அதிகரிச்சாதான் அது கடைசி வரைக்கும் தகடாவே இருக்கும். இது காஸ் விதியினுடைய பயன்பாடுன்னு சொன்ன மின்புலம் கண்டுபிடிக்கணும் E. ஓகேவா? காஸ் விதியை பயன்படுத்தி மின்புலத்தை கண்டுபிடிக்கலாம் படிச்சிருக்கோம். மூடிய பரப்புல மின்னூட்டத்தினால உருவாகக்கூடிய எதை கண்டுபிடிக்கலாம்? மின்புலம். சரி, காஸ் விதியினுடைய ஃபார்முலா என்ன? phi is equal to q by epsilon naught. இது எப்படி பிரிக்கலாம்? 1 by epsilon naught into q. அதாவது ஒரு மூடிய பரப்புல வந்து உருவாகக்கூடிய மொத்த மின்புல பாயமானது மூடிய பரப்பில் உள்ள மொத்த மின்னூட்டத்தின் 1 by epsilon 0 மடங்கிற்கு சமம். இதுதான் காஸ் விதி. அப்ப இந்த காஸ் விதியில வந்து phi மின்பாயம் அல்லது மின்புல பாயம், மொத்த மின்னோட்டம், இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பிரதியிட்டாதான் அது காஸ் விதியினுடைய பயன்பாடு. சோ அதுக்கு தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். சரி, போன क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா மின்னூட்டம் பெற்ற நேரான கடத்தி எடுத்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் முதல் பயன்பாடு இது. மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளம், நீளம் முடிவிலா இருந்ததுனால காஸின் பரப்பை சுத்தி எடுத்தோம் இல்லையா? சோ இந்த மாதிரி எடுத்துப்போம் நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்க. சோ R தொலைவு, இதுவும் வந்து R தொலைவு அப்படின்னு எடுத்திருப்போம். இது வந்து என்னது? மேல் பரப்பு, அடிப்பரப்பு, இது வலைப்பரப்பு. இங்க சுத்தி எடுக்க முடியாது. ஏன்னா இந்த தகடு வந்து கடைசி வரைக்கும் தகடா இருக்கணும் அப்படின்னா இதனுடைய நீளமும் அதிகரிச்சுட்டே போகும், உயரம் அதிகரிச்சுட்டே வரும். அப்ப சுத்தி எடுக்க முடியாது. அதனால காஸின் பரப்பு என்ன பண்றேன் அப்படின்னா இதுல இந்த தகடுக்கு மையத்தின் வழியா ஒரு நடுவரை கோட்டின் வழியா நான் எடுக்கிறேன் இல்லையா? சோ நடுவே, நடுப்புள்ளி அப்படின்னா காஸின் பரப்பை இந்த மாதிரி எடுக்கிறேன், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? உருளை வடிவ காஸியன் பரப்பு. இதனுடைய மொத்த தொலைவு வந்து அளவு 2r. இதுல இருந்து இதுவரைக்குள்ள தொலைவு 2r எடுத்துக்கிறேன். சரி, இப்ப இதுல இருக்கு பாருங்க, இந்த பரப்பு முதல்ல இப்படிதான் இருந்துச்சு. அப்ப இந்த பார்ட் தான் இதா இருக்கு. இது என்னது? வலைப்பரப்பு. அப்ப வலைப்பரப்புனா இதுல ஒரு மிகச்சிறிய பரப்பு எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து மிகச்சிறிய பரப்பு dA. இது வந்து இந்த மாதிரி காமிப்போம், dA வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஆனா மின்புலத்தினுடைய திசை இந்த திசையில தான் இருக்கு. இதுதான் மின்புலத்தினுடைய திசை. இது என்னது? மேல் பரப்பு. சோ இங்க வந்து என்ன புள்ளி கொடுத்துக்கிறேன்? P என்ற புள்ளி எடுத்துக்கிறேன். இதுக்கு மேல் பரப்பு இந்த மாதிரி இருக்கு இல்லையா? சோ இது மொத்தம் ஏன்னு எடுத்துக்கலாமா? இது ஒரு சிறிய பகுதி dA. இது எப்படி காமிப்பீங்க? இப்படி காமிப்பீங்க, ஆரோ மார்க், அவுட்வர்ட்ஸ், வெளிநோக்கி. அப்ப இது dA வெக்டார். மின்புலம் எப்படி இருக்கும்? நேர் மின்னூட்டம்ங்கிறதுனால மின்புலத்தினுடைய திசை வெளிநோக்கி. அப்ப மின்புலத்தினுடைய திசை அதே இதுதான். இங்க பாருங்க, இத வந்து பாயிண்ட P' ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் இருக்கு இல்லையா? சோ இதுல ஒரு சிறிய ஒரு பகுதி dA, அதனுடைய திசை வெளிநோக்கி. சோ dA வெக்டார். மின்புலம் நேர் மின்னூட்டமா இருந்துச்சு அப்படின்னா வெளிநோக்கி. அப்ப மின்புலத்தினுடைய திசையும் அதேதான். ஓகேவா? அப்படி உருளை வடிவ காஸியன் பரப்புக்குள்ள உருவாகக்கூடிய மின்பாயம் கேட்கிறான். அப்போ மொத்தம் அப்படின்னு வரும்போது ஃபார்முலா என்ன? மொத்தம், மொத்த மின்பாயம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்கு, மூடிய பரப்பு. இத மூடிய பரப்புல வந்து தொகையிட்டு ஆட், மொத்தம் ஆட் பண்றது இல்லையா? ஓகே, என்ன ஃபார்முலா? E வெக்டார் டாட் dA வெக்டார் இப்படி கிடைக்கும், படிச்சிருப்போம். சோ இத மூணை தனித்தனியா பிரிக்கும் போது அது திறந்த பரப்பாகும். அப்ப இந்த ரவுண்ட் போடக்கூடாது. ஓகே, சோ அத எப்படி எழுதலாம் பாருங்க. phi E is equal to, இத மூணா பிரிக்கிறேன் தனித்தனியா. இது வந்து என்னது? வலைப்பரப்பா, இது வலைப்பரப்பு. இது வந்து பாயிண்ட் P, இது பாயிண்ட் P'. பழைய क्वेश्चन இது மேல் பரப்பு, இது கீழ் பரப்பு, அடிப்பரப்புன்னு சொல்றோம். ஓகே, மூணை ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இத எழுதுவோமா? வலைப்பரப்பு இன்டகிரல் E வெக்டார் டாட் dA வெக்டார், என்ன பரப்பு? வலைப்பரப்பு பிளஸ் இன்டகிரல் இது வந்து என்னது? P மேல் பரப்பு, E வெக்டார் டாட் dA வெக்டார் பிளஸ் இன்டகிரல் இது என்னது? P' E வெக்டார் டாட் dA வெக்டார்.
சோ இங்க வந்து என்ன வரும் ஃபார்முலா டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா என்ன E vector dot dA vector equal to படிச்சிருப்பீங்க EDA cos theta ஓகே சோ அப்ப இங்க theta எது E க்கும் DA க்கும் இடையில கோணம் தான் theta இங்க இல்லையா அப்ப E க்கும் DA க்கு இடையில கோணம் எது theta is equal to 90 degree இங்க ஒரே நேர்கோடு ஒரே லைன் சோ theta 0 degree இங்கே ஒரே கோடு ஒரே லைன் சோ theta is equal to 0 degree ஓகேவா அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் வளைபரப்புல ஃபார்முலா எப்படி வரும் EDA cos theta இது வளைபரப்பு பிளஸ் இங்க P என்கிற புள்ளி இதுல இதுவும் EDA cos theta பிளஸ் இதுவும் EDA cos theta P dash சோ இத எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் 5E is equal to வளைபரப்புல வந்து தான் வளைபரப்பு இல்லையா theta 90 அப்ப cos 90 மதிப்பு 0 அதனால இது மொத்தம் 0 பிளஸ் P என்கிற புள்ளியில theta மதிப்பு 0 ஒரே நேர்கோடு ஒரே திசை அப்ப cos 0 மதிப்பு 1 அப்ப என்ன வரும் இன்டகிரல் P EDA பிளஸ் இதோட மதிப்பு 1 இங்க EDA ஒரே நேர்கோடு ஒரே திசை சோ theta 0 டிகிரி அப்ப cos 0 மதிப்பு 1 அப்ப என்ன வரும் பிளஸ் இன்டகிரல் P dash EDA ஓகேவா இது P என்ற புள்ளி அது P dash என்கிற புள்ளி ஆனா ரெண்டு இடத்துலயும் மதிப்பு எப்படி இருக்கு சமமா இருக்கு அப்ப இது எப்படி எழுதலாம் இன்டகிரல் 2EDA எழுதலாம் இல்லனா 2 டைம்ஸ் இன்டகிரல் EDA ரெண்டு இன்டகிரல் EDA இருக்கு ஓகேவா P dash எந்த பாயிண்ட் வேணாலும் போட்டுக்கலாம் இங்க தேவையில்லை ஏன்னா ரெண்டுமே சமம் சோ ரெண்டை ஆட் பண்ணிட்டேன் இது 5E which is equal to மின்புலமானது சம தொலைவில் இருக்கிறதுனால மின்னூட்டத்திலிருந்து சம தொலைவில் இருக்கிறதுனால மின்புலத்தினுடைய மதிப்பு சமம் அதுவும் சீரான மின்புலம் இல்லையா சோ அப்ப 2E வெளிய எடுத்துட்டேனா இன்டகிரல் DA என்னது A சோ 2EA இது 5E கிடைச்சிட்டு சமன்பாடு 1 இனி மின்னோட்டம் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது சமதள தகடு அதனால சமதள அடர்த்தி முதல்ல கம்பி நீளமான கம்பி நீள அடர்த்தி இது சமதள தகடுங்கிறதுனால சமதள மின்னூட்ட அடர்த்தி அப்ப மொத்த மின்னூட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க மொத்த மின்னூட்டம் இல்லையா சரி எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க சோ இதோட அடர்த்தி எப்ப அதிகரிக்கும் மின்னூட்டம் அதிகரிக்கும் போது இல்லையா மின்னூட்டம் அதிகரிக்கும் போது இந்த பரப்பினுடைய அடர்த்தி அதிகரிக்கும் அதான் சமதள அடர்த்தின்னு சொல்றோம் ஆனா இதனுடைய பரப்பு அதிகரிக்கும் போது இங்க ஸ்பேஸ் கூடும் அப்ப அடர்த்தி குறையும் இல்லையா சோ அப்ப பரப்பு கூடும் போது அப்ப பரப்பு கூடுனா அடர்த்தி குறையும் மின்னூட்டம் கூடுனா அடர்த்தி கூடும் அப்ப இப்படிதான் எழுதணும் அப்ப இதுல இருந்து Q equal to இது மேல போச்சுன்னா சிக்மா A இது சமன்பாடு 2 இனி காஸ் விதி பயன்படுத்துறேன் இல்லையா காஸ் விதியின்படி ஃபார்முலா என்ன 5 is equal to Q by epsilon naught அடுத்த ஸ்டெப் என்ன 5 இங்க இருக்கு 2EA equal to Q வேல்யூ என்ன ஃபார்முலா என்ன சிக்மா A by epsilon naught A cancel சோ இதுல இருந்து E is equal to 2 கீழ வந்துச்சுன்னா சிக்மா by 2 epsilon naught ஆனா மின்புலம்ங்கிறது ஒரு வெக்டார் இல்ல அதுக்கு திசை உண்டு அப்ப இது ஸ்கேலார்ல இருக்கு வெக்டார்ல எழுதும்போது வெக்டாரில் எப்படி எழுதலாம் E vector equal to sigma by 2 epsilon naught into இங்க வெக்டார் என்னது n cap அலகு வெக்டார் இதுக்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு n cap இதே மாதிரி இதுக்கு வரையக்கூடியது n cap இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா n cap ஓகே அதனுடைய மதிப்பு 1 சோ இது முக்கியமான क्वेश्चन நல்லா தெளிவா பாத்துக்கோங்க ஓகேவா थैंक